ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம கேபிஒய் பாலா பத்தி தான் பேச போறோம். ஏன்னா, இவரு சொல்லவே தேவையில்ல. நெறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்களே! இவர பத்தி ஏன்பா பேசி ஆகணும் அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, இன்னைக்கு சர்வீத அரசியலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்தில அரசியல கண்டிப்பா அரசும் சரி, இந்த தமிழ்நாட்டு மாநிலத்துக்கும் சரி, மிகப்பெரிய பிரச்சனை இவரால வரப்போதுன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. கண்டிப்பா நம்ம வரப்போதுதான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ப நேபாளத்தில நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம். இது காரணம் அந்த கலவரத்துக்கு காரணம் நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சுதன் குரங்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அவரு இதே மாரி ஒரு நல்லது செஞ்சு, அதே மாரி மக்கள் நெறையா ஏழை மக்களுக்கு வந்து பரவாயில்லையே, இவர் நெறைய நல்லது செய்றாரே, இவர் கையில எதுவுமே காசு கிடையாது. ஆனா ஒரு அடிமட்டத்தில ரேஞ்சில இருந்து ஒரு ஏழை ஒரு குடும்பத்திலேருந்து சாதாரணமா வந்து இந்த அளவுக்கு மக்களுக்கு இது பண்றாருன்னா, அப்படிங்கிற எண்ணத்த வந்து ஒரு சொல்றது கிரியேட்டட் எப்படி சொல்றோம்னா ஒரு ஃபீலிங்ஸ் அடிமனசுலேருந்து ஒரு ஃபீலிங்ஸ் வரும் இல்லையா? அந்த மாரி ஒரு உருவாக்கி, எந்த டார்கெட் எங்க அடிச்சா மக்கள் கவுருவாங்கன்னு நல்லா நோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சுதந்திரம் வந்து நல்லா வச்சு வேலை செஞ்சாரு. அந்த மாரி தான் சமீபத்தில எல்லாமே அந்த அரசியலுங்கிறது அங்க கிடையவே கிடையாது. சுத்தமா மாறி போச்சு. ஏன்னா, அது ட்ரெண்டிங் ஆகி நெறைய நியூஸ்லாம் ஓடிட்டு இருந்தது. அதே மாரி தான் நம்ம பாலாவும் சரி, இப்போ வந்து நம்ப தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கியிருக்காரு. நெறையா தெரியும். சொல்லவே தேவையில்ல. நெறைய ஆம்புலன்ஸ்லாம் வந்து வாங்கி குடுத்துருந்தாரு. ஆனா, அத வாங்கி குடுக்கும்போதும் சரி, அவரு நிச்ச அந்த ஃபோட்டோவும் சரி, பார்க்கும்போது அந்த ஃபோட்டோலாம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் பிளேட் வந்து மறைச்சு நிச்ச மாரி தான் ஒரு கேமராவுக்கு போஸ் குடுத்துருப்பாரு. நெறையா வந்து உதவி செய்ற மாரியும் சரி, நெறைய விஷயங்கள பண்ணதப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பட்ட ஃப்ராடு. எல்லாமே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு அந்த இதுக்காக சிம்டிக்கைக்காக உருவாக்குறது எல்லாமே வந்து பொய்யி. இவரு வந்து எதையும் செஞ்சது பூரா எதுவுமே உண்மை கிடையாது அப்டின்ட்டு இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதிகபூர்வமா இப்ப வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா, இன்னைக்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா, அதான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா, நம்ப சீமான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கே ஒரு வெள்ளை அடிக்கக்கூடிய அவரே ஒரு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவரே ஒரு இந்த சைடு சொல்லலாம். அவரே வந்து நம்ம விபூதி அடிச்சாருன்னா, நம்ப கேபி சொல்றது பாலா தான் சொல்ல முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ப சீமான வந்து ஏமாத்தி வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா, இவரால வந்து அ நேபாளம் மாரி நம்ம தமிழ்நாடும் சரி, இந்த இந்தியாவே வந்து மாறப்போது அப்படின்னு இப்ப சுத்து வட்டாரத்துல அரசியலும் சரி, இப்ப நெறைய பிரமுகர்களும் சரி, இப்ப வந்து இந்த வீடியோ தான் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா, இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரு வந்து அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து தான் வந்துட்டு இருந்தாரு. ஏதோ சாதாரண குடும்பத்துல இருந்து ஆங்கரா வந்துட்டு அவரு கஷ்டப்பட்டு, ஒரு கொஞ்சமா விஜய் டிவியா போயிட்டு இருந்தாரு. அவரு கொஞ்சம் நல்லா சமீபத்துல நல்லா ஓடிட்டு இருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரவால்ல. இவரு கொஞ்சம் கஷ்டப்படுற இது ஃபேமிலி தான் அப்டின்ட்டு நெறைய மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அதே மாரி அவரு கொஞ்சம் சில ரசிக்கப்பட்டுலாம் இருந்தாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு ட்ரிப் போய் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, டோட்டலி அப்டி சேஞ்சஸ். அப்டியே ஓடி ஓடி ஹெல்ப் பண்றாரு. அங்க இத வாங்கி குடுக்குறாரு. இத இங்க பண்றாரு. இப்ப எல்லாம் எக்கச்சக்கமான உதவி. ஆனா பரவாயில்லையே, இவருக்கு இவ்வளவு உதவி பண்ணும்போது பணம் எங்கருந்து வந்தது? ஒரு ட்ரிப் போனாரு, சொயின்னு இறங்குனாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல நல உதவி திட்டங்கள் செய்றாரு, ஆரம்பிச்சாரு. உடனே மக்களுக்கிட்ட அவங்க கேள்வி கேட்கறாங்க. "நீங்க அரசியல் வரீங்களா?" "ஐயோ சாமி! அரசியலா? நம்மளுக்கு ஆகாதுங்க. நமக்கு அரசியலுங்கிறது செட் ஆவாது. நாம சும்மா நடுத்தர ஒரு அந்த ஏழை மக்கள். நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு ஒரு ஆக்டிங் குடுக்குறாரு. அப்படி ஆக்டிங் குடுக்கும்போது அந்த மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சுக்கு நம்ப கரெக்ட்டா எங்க அடிச்சோமா, எங்க மக்களுடைய பாயிண்ட் வீக்னஸ் எங்க இருக்கோ, அதே மாரி தெரிஞ்சு அவங்க அடிச்சிருக்காரு. அதே மாரி தான் இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமீபத்தில அந்த இவருக்கு வரதுக்கு காரணம் ரீசன் என்ன காரணம்? இப்போ வந்து இந்த நெறையா நான் சொல்லணும்னு எதுன்னு சொல்லணும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா, இப்போ சமீபத்தில ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேள அவர வந்து நெறைய பேரு வந்து அதிகம் வளர்ந்துறக்கூடாது இவரு. அதிகமா வளர்ந்துறக்கூடாது அப்படின்னு தாக்கி பேசுறாங்களா? அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா முக்காவாசி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நெறையா வந்து நலத்துட்டி என்ன சொல்றது, அந்த உதவி செஞ்ச நலத்திட்ட உதவி செஞ்சேன் பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஃப்ராடு. இவரு செஞ்ச தொழில் எல்லாமே வந்து ஃப்ராடு. எல்லாமே வந்து ஒரு விளம்பரம். இவரு வந்து பெருசா வந்து ஏதோ செய்ய பார்க்குறாரு அப்படிங்கிறது நல்லாவே அதிகபூர்வமா தெரியுது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ப லாரன்ஸா பார்த்துக்கலாம். லாரன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு வந்து நெறைய இது மாரி உதவி செய்றேன்ட்டு நெறைய அறிவிச்சாரு. அப்புறம் அவரு மண்டை மேல ஒரு கொண்டையெல்லாம் தெரிஞ்ச உடனே அவரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்சம் அப்படியே மறைஞ்சிட்டாரு. அது அந்த இது இப்ப இருக்கிற அந்த இதே வரது கிடையாது. இப்ப அவரு இதா வந்து நம்ப பாலாவ வந்து கரெக்ட்டா இப்ப இத டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னொன்னு நம்ம சொல்லியே ஆவணும். ஏன்னா, இந்த கேபிஒய் பாலாவும் இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஆந்திராவுல அ ஹரிஸா அவர் பேர் என்னன்னு தெரியல சமீபத்தில. அவர் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நலத்திட்ட உதவிகள் அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. அதே பாணியில இவரு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவரு எந்த ஆங்கிள்ல கேமரா வைக்கிறாரோ, எப்படி உதவி செய்றாரோ, எந்த எப்படி சொல்றது? அந்த உதவி செய்யும்போது எப்படி அந்த மியூசிக் போடணுமோ, எந்த இதெல்லாம் பண்ணணுமோ,
அந்த அளவுக்கு நம்ம கேபிஒய் பாலாவும் கரெக்டாவே அவரு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காருன்னு தான் எனக்கு தோணுதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அ இப்போ வந்து எல்லாருமே செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சர்வசாதாரணமா மக்கள் அ மத்தியில இடம் பிடிக்க வராங்க அப்படின்னா, இந்த மாரி சில விஷயங்கள், அதாவது செய்யற மாரி செஞ்சு, கிட்டத்தட்ட அந்த வயசானவங்க மாரி எப்படி சொல்றதுன்னா, டார்கெட் பண்ணி, அவங்கள உதவி பண்ற மாரி பண்ணி, உதவி பண்ற மாரி குடுத்து, அது அப்படியே மறைக்கிறது. அது அந்த உதவியே கிடையாது. அவங்க அப்படியே பின்னாடி ஒரு கேமரா ஆக்ஷன் மட்டும் குடுத்து, அது மட்டும் இப்ப கேபிஒய் பாலா நடந்துட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன். அத பத்தி தான் இப்போ வந்து அ பெருசா வந்து விவாதம் போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். இது எங்க போய் முடியுமான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்தியாங்கிறது நேபாளம் மாரி நடக்கறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நெனைக்கிறேன். ஆ இவரு நம்ம என்ன சொல்றது? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவரு பண்ற ஆக்ஷன் எல்லாம் பார்த்தா கதி கலங்குதுங்க. எதுக்கு தான் இப்படி பண்றாங்களே தெரியல. சொல்றது, நான் அந்த ஓடி ஓடி உதவி பண்றது, அ இந்த கரெக்ட்டா அந்த ஏழை மக்களுக்கு உதவி பண்ற மாரி ஆக்ஷன் குடுக்குறது. அப்புறம் ஊருக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி குடுக்குறது, அப்புறம் வண்டி வாங்கி குடுக்குறது. இவருக்கு எங்கருந்து அந்த பணம் வந்ததுன்னு தெரியல. இந்த பணம்லாம் எங்கருந்து கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா, இவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ற நேரமெல்லாம் எங்கருந்து ஓடி பணம் குடுக்குறாங்க. இல்ல இவரு வந்து பணம் வந்து சொல்றது, இவரு சர்வசாதாரணமா ஒரு விஜய் டிவி ஆங்கரா இருந்தாரு. இவருக்கு அவரு பார்த்தீங்கன்னா போதுமான வருமானமே கிடையாது. அந்த அளவுக்கு வருமானமே கம்மி தான். ஆனா அப்படி இருக்கும்போது இவரு எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாரோ அப்படிங்கன்னு நெனச்சு கூட பார்க்க முடியல. வீடு கட்டி குடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட எந்த ஏது பணம்? சொல்லுங்க பாப்போம். இவரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப் ஏறி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு டோட்டலி அப்படியே கேபிஓ பாலாங்கிறது அப்படி சேஞ்ச் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த ட்ரிப் போனோனே ஒரு செய்ற உதவி பார்த்தீங்கன்னா பணம், அப்புறமேட்டு இந்த இப்போ ஒரு சமீபத்தில ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா, வேற மாரிங்க ஆக்டிங் குடுத்தாரு. ஆனா, இதுல எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்து இவர பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்த வந்து மறக்காம பாலா, இப்படி வச்சு சிறப்பா செஞ்சு விட்டியே பாலா! அப்படிங்கிற மாரி தான் இன்னைக்கு எல்லாமே வந்து சோசியல் மீடியால வந்து சிறப்பா வந்து பாலா வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோலாம் போட்டிருந்தாரு. இந்த மாரி என்ன வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய எவிடன்ஸ்லாம் வந்து காமிச்சுட்டு இருந்தாரு. ஆனா, இவரு குடுத்த அந்த எவிடன்ஸ் பூரா இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு லிஸ்ட்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கார் மேல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த கார் ஓனர் வேறவரு. ஆனா இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து அந்த வண்டிக்கு ஆம்புலன்ஸ் ஆகட்டும், நெறைய வண்டிகள கொடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடையாது. இன்சூரன்ஸ் கிடையாது. எந்த இதுவுமே கிடையாது. அப்ப பார்த்தா இந்த வண்டி திருட்டு வண்டியா? இவரு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு இதுவா? அப்படின்னு பேசணும், சொல்லணும். என்ன வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவரு சிறப்பா செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கு ஏன் இப்படி பண்ணணும்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இதுக்கு பின்னாடி அரசியலா? ஆனா இவர் சொல்றது வந்து எல்லா மக்களுக்கிட்டயும் ரியாக்ஷன் குடுக்குறது, அரசியலா? சாமி எனக்கு அரசியல் ஒண்ணும் பத்தி தெரியாது. அப்படி ஒரு ரியாக்ஷன் குடுக்குறாரு. அது பார்த்தீங்கன்னா, எல்லா டார்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேள நேபாளம் மாரி ஒரு இந்தியாவ வந்து உருவாக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி யாரோ தூண்டி விட்டு வேலை செய்றாங்களா? அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஆனா நீ சொல்லணும்னு வச்சுக்கோங்க, மீடியாவிலும் சரி, இன்னைக்கு விவாதத்திலும் சரி, இதான் இன்னைக்கு வந்து ரொம்ப சூடா போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் நம்ம கேபிஒய் பாலா வந்து வச்சு சிறப்பா வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஆ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சராசரி மனுஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்சுல ஒரு படம் நடிச்சாரு. இவ்வளோ பணம் வாங்கிட்டு இருக்காரு. ஹெல்ப் பண்ணலாம் சொல்லலாம். ஆனா, இவரு ஒரு சர்வசாதாரணமா ஒரு குடும்பத்தில வந்துட்டு இருந்தாரு. ஓகே. ஆல்ரெடி அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா, ஒரு ட்ரிப் போன உடனே அதுவும் அதுலேருந்து தான் நம்ம கேபிஒய் பாலா அப்படியே சேஞ்ச் ஆகியிருக்காரு. இவரு வந்து நிறையா மக்கள் வந்து டார்கெட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, வயசானவங்க மட்டும் தான் டார்கெட் பண்றாரு. கரெக்ட்டா நீங்க எல்லா வீடியோலும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வீடு வீடு கட்டி போதும் சரி, எல்லா நலத்திட்ட உதவிங்க எல்லா விஷயம் பண்றதும் சரி, அவங்க வயசானவங்க தான். எங்க அடிச்சா கரெக்ட்டா அந்த மக்களோட வீக்னஸ் கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு காய நவுத்தி போயிட்டுருக்காரு. ஆனா, இதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு அரசியல் சதி இருக்கிறதா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, நம்ம தமிழ்நாட்டையே சீமானே நம்ம வச்சு குலுக்குன்னு குலுக்கணும் அவரு. அவரு சொல்லவே தேவையில்ல. எல்லா அரசியல்வாதியும் வச்சு குலுக்குன்னு குலுக்கி, ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைச்சு ரொட ரொடன்னு ஊட்டிட்டு இருந்தவர் நம்ம சீமானே. அப்படியாப்பட்ட சீமானே நம்ம கேபிஒய் பாலா வந்து நம்ம எப்படி சொல்றது, ஒரு விபூதி மாரி ஏதோ ஒரு புஷ்ஷுன்னு போட்டு, அ அவரு கேபிஒய் பாலா பக்கம் நம்ம சீமான இழுத்துட்டாரு. அண்ணா கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்கண்ணா சீமானண்ணா. ஏன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லவே தேவையில்ல. ஏன்னா, இன்னைக்கு அந்த ரேஞ்சுல அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ம். இது சொல்லவே தேவையில்ல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நாட்டு மக்கள் சொல்றது எல்லாம் அ ஒரு சூட்கேஸ் நெறைய ஒரு பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு 1,00,000 கூட இருக்காது அதுல. ஒரு 50,000 100 100 கட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பெருசா நான் பார்க்கும்போது, "ஓ! 10,00,000 இருக்குது போல" அப்படின்னு வாய் பொளந்துட்டு பார்ப்போம். அதில குடுக்க மாரி குடுத்து, மக்கள் அப்படியே நம்ம பக்கம் அப்படியே இழுத்த மாரி இழுத்து, பயம், பாவம், கேபிஒய் பாலா ரொம்ப நடுத்தர ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வந்து இந்த அளவுக்கு ரேஞ்சில வந்து மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றானே!
அப்படின்னு நினைக்கும்போது, அப்படியே அந்த அந்த இது ஃபீலிங்ஸ் அது சொல்றாங்க. அடியிலருந்து மனச தட்டி சுடுது. மனச அந்த எங்க தட்டுனா, அவருக்கு அந்த பாலா மேல இது ஏக்கம், அந்த இது வரும், பாசம்னு சொல்றோம்னா, அந்த இது வருமோ, அந்த இடத்துல அவர தட்டி, உடனே அந்த ஃபீலிங்ஸ்லாம் உருவாக்குறாரு. அநேகமா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கும் வந்து 3 நாம் தான் நெனைக்கிறேன். ஏன்னா நேபாளம் மாரி உருவாக போகுது நம்ம கேபி பாலான்னு நெனைக்கிறேன். பொறுத்திருந்தா பார்க்கணும். மக்களுடைய கையில உங்களுது தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மறக்காம சொல்லுங்க.